அன்பர்களே, தொடர்ச்சியாக நேற்றைய ஈரானின் மரண அடியின் சேதங்களை நாம் தொகுத்து வழங்குகின்றோம். எமது தொடர்ச்சியான காணொளிக்கில் பல சேதங்களை தந்திருந்தாலும் எமது 6வது 7வது காணொளிக்கில் மாத்திரம்தான் முழுமையான நேற்றைய சேதங்களை நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம். அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை தாங்கள் கொண்டிருப்பதாக எச்சரித்துள்ளன. எதிர்த்து வேலையிலேயே இந்த தாக்குதல்கள் குறித்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானும் அமீரக அதிபர் முகமது பின் சயீதும் தொலைபேசியில் உரையாடி தங்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குவைத்தில் உள்ள விமானப்படை தளத்தின் ஓடு பாதையில் ஒரு ஏவுகணை தாக்குதலால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனி டஜானி தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக அமைதியான வணிக மையமாக திகழ்ந்த வளைகுடா நாடுகளில் இந்த திடீர் மோதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் குடியிருப்பாளர்கள் மற்றும் வெளிநாட்டினர் மத்தியில் பெரும் அச்சம் நிலை வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் உள்ள பல குடியிருப்பு கட்டிடங்கள் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ்களால் குறிவைக்கப்பட்டுள்ளன. அங்கு பெரும் தீ மற்றும் புகை மண்டலங்கள் ஏற்பட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க கடற்படை தளம். அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தளமான US நேவி ஃபிஃப்த் ஃப்ளீட் தளம் அமைந்துள்ள பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தளத்திற்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து தெளிவான தகவல்கள் இன்னும் தெரியவில்லை. ஒரு புல் டேமேஜ் ஏற்பட்டதாகவே சர்வதேச செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. நாம் அதை இன்னும் ஒட்டுமொத்தமாக உறுதிப்படுத்த மாட்டோம். ஒட்டுமொத்தம் வரட்டும், அப்ப சொல்லுவோம். ட்ரோன் தாக்குதல்கள். மனாமா நகரில் உள்ள ஒரு உயர் அடுக்கு கட்டிடத்தின் மீது ட்ரோன்ஸ் மோதியதை உறுதிப்படுத்தும் காணொலிகள் வெளியாகி உள்ளன. இது அந்த கட்டிடத்தில் பெரும் தீப்பிழம்பையும் புகை மூட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது பஹ்ரைனில். தாக்குதலுக்கு பிறகு சிவில் பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த தாக்குதலை பஹ்ரைன் அரசு துரோகத்தனமான தாக்குதல் மற்றும் நாட்டின் இறையாண்மை மீதான அப்பட்டமான மீறல் என்று கடுமையாக கண்டித்துள்ளது. சுருக்கமாக சொன்னால், பஹ்ரைனில் இராணுவ தளங்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் குடியிருப்பு பகுதிக்குள்ளும் தாக்குதல் உள்ளாயிருக்கின்றது. குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதோ நாங்கள் தருகின்றோம். அலி அல் ஜேலம் விமானப்படை தளம். அலி அல் ஜேலம் ஏர்பஸ். இந்த விமானப்படை தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் ஓடு தளத்திற்கு ரன்வே குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாக இத்தாலிய அரசு தெரிவித்துள்ளது. அதன் குவைத்து செய்தி இத்தாலி தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க, புரியல. அந்த தளத்தில் இத்தாலிய விமானப்படை வீரர்கள் பணியாற்றுவதால் அவர்கள் அந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இப்ப புரிஞ்சுட்டா? அந்த ரன்வேக்குள்ள ஓடிந்தாலும் அங்க இத்தாலிய ஏர்பஸ்காரன் இருக்கிறாங்க, அதனால அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. சரி, ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போது விழுந்த சிதறல்கள் தாக்கியதில் 3 குவைத் வீரர்கள் காயமடைந்தனர். எனினும் குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தளத்தின் செயற்பாட்டு திறனுக்கு பாதிப்பு இல்லை என்றும் சேதங்கள் மிக குறைவு என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இல்லை, ஆனால் குவைத்துக்கு உள்ளிருந்து வருகின்ற செய்திகள் மிகப்பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் சேதங்கள் இன்னும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. சர்வதேச விமான நிலையம், அதாவது குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விமான நிலையத்தின் 1ஆம் முனையத்தில் டெர்மினல் 1 ஒரு ஆளில்லா விமானம் ட்ரோன்ஸ் மோதியது. இதனால் அந்த வசதிக்கு குறைந்த அளவிலான சேதம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் சில விமான நிலைய பணியாளர்கள் லேசாக காயமடைந்தனர். குவைத் அரசாங்கம் இந்த தாக்குதலை தங்கள் நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வழியின் மீதான அப்பட்டமான மீறல் என்று கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் தங்களை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அறிவித்துள்ளது. உங்களோட நீங்க எடுங்க. ஜோர்தானில் ஏற்பட்ட பாதிப்புகள். முவாஃபக் அல் ஷால்டி ஏர்பஸ். இந்த விமானப்படை தளம் மீது பல ஈரானிய ஏவுகணைகள் தாக்குதல்கள் நடத்தியதாக உறுதிப்படுத்தப்பட்ட சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஜோர்டானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சில ஏவுகணைகளை இடைமறுத்து அளித்துள்ளது, வானிலை அளித்திருக்கின்றது. இது ஒரு முக்கியமான இராணுவ தளமாகும் என்பதால் இந்த தாக்குதல் பெரும் கவலையை ஏற்படுத்தியதாகவே உலக பரப்பில் சொல்லப்படுகிறது. இபிட்ஸ் நகரம்.
ஜோர்தானின் வடக்கு நகரமான இட்பிட்டில் வான்பலியில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் சிதறங்கள் விழுந்ததில் தீ விபத்துகள் ஏற்பட்டன. இட்பிட் நகரம் முற்றுமுழுதாக பாதிப்படைந்திருக்கின்றது. மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததால் பெரும் அச்சம் அங்கு நிலவி வருகின்றது. ஜோர்டான் அரசு இந்த தாக்குதலை தங்கள் நாட்டின் இறையாண்மை மீதான அப்பட்டமான மீறல் என்று கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த பகுதியில் பதற்றத்தை குறைக்க ஜோர்டான் தொடர்ந்து தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் ராஜதந்திர ரீதியான தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுருக்கமாக சொன்னால், ஜோர்டானில் ராணுவ இலக்குகளை நோக்கிய தகவல்களுடன் குடியிருப்பு பகுதிகளிலும் சிதறல்கள் விழுந்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பெரும் உயிர் சேதம் குறித்த தகவல்கள் ஏதும் தற்போது பெரிதாக வெளிவரவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இதுதான் உயிர் செய்தி. இஸ்ரேலின் ஏற்பட்ட பாதிப்புகள் முற்றுமுழுதாக. டெல் அபீப் பகுதி ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ்கள் டெல் அபீப் நகரை தாக்கியதில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேலின் அவசர சேவை அமைப்பான மேகன் டேவிட் MDA இந்த தாக்குதலில் 21 பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. இதில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் உள்ளார். அதாவது சரியா அவங்க வயிற்று ரேட் நல்லா இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் என்பது சிலவர்ல உயிர் தப்பலாம் என்றும் பிழைக்கக்கூடிய கொஞ்சம் கம்மியை தான் பார்க்கலாம். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை இடைமறித்து அளித்தாலும் சில ஏவுகணைகள் நகரின் பல்வேறு பகுதிகளை தாக்கி உள்ளன. இதனால் டெல் அபீப் நகரின் கட்டிடங்களும் கட்டமைப்புகளும் குறிப்பிடத்தக்க சேதங்களை ஏற்படுத்தி உள்ளன. ஈரான் தனது தாக்குதல் ஹைபா துறைமுகத்தில் உள்ள இஸ்ரேலிய கடற்படை தளம், ரமாட் டேவிட் விமானப்படை தளம் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தில் சில முக்கிய இடங்களை இலக்கு வைத்து தாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய ரோரிங் லயன் எனப்படும் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஈரான் நடத்தியதாக கருதப்படுகிறது தெரிவிக்கின்றது. ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பயன்படுத்தி இஸ்ரேலின் மக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் ராணுவ தளங்களை இலக்கு வைத்துள்ளது. இஸ்ரேலில் நிலைமை இன்னும் பதற்றமாகவே உள்ளது என்றும் மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜோர்தானில் ஈரான் நடத்திய தாக்குதல்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல்கள் ஒரு பிந்திய தகவலாக வருகின்றது. ஈபிட் நகரம் ஜோர்டானின் வடக்கு நகரமான ஈபிட்டில் வான்பலியில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் சிதறல்கள் விழுந்ததில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டன. குடியிருப்பு பகுதிகளில் இந்த சிதறல்கள் விழுந்ததால் மக்களிடையே பெரும் பதட்டம் நிலவி வருகின்றது. ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் இருக்கும் தளங்களை இலக்கு வைத்தாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஜோர்தானின் பாதுகாப்பு படைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றது. ஜோர்தான் அரசு இந்த தாக்குதலை தங்கள் நாட்டின் இறையாண்மை என்றும் கண்டிப்பு வாரதான கண்டிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட தாக்குதல் என்பது ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலின் தலைநகர் ரியாட் மற்றும் நாட்டின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஈஸ்டர்ன் பிரான்ஸ் இலக்காக கொண்டு தாக்கி இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் குறிவைக்கப்பட்டாலும் அவை சவுதி வான்பரப்பு அமைப்புகளால் ரிபில்ட் சவுதி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சவுதி வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதல்களை மிகவும் கடுமையான மற்றும் கோழைத்தனமான ஈரான் ஆக்கிரமிப்பு என்று கண்டித்துள்ளது. மேலும் நாட்டின் பாதுகாப்பு எல்லைகள் மற்றும் குடிமக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் பதிலடி கொடுக்கும் என்றும் உரிமையை தாங்களே கொண்டு வைத்திருக்கிறார். சவுதி ரிட்டர்ன் கொண்டு கொடுக்க போறாங்க ஈரானுக்கு. பார்க்கலாம். தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் இதனால் ஏற்பட்ட பொருள் சேதம் அல்லது காயங்கள் குறிக்கப்பட்ட விவரங்கள் இன்னும் பெரிதாக சொல்லவில்லை. ஆனாலும் சவுதி அரேபியா தாக்குதலுக்கு இலக்கானதை உறுதிப்படுத்தி அதை வன்மையாக கண்டித்துள்ளது என்றாலும் தற்போதைய சூழலில் பெரிய அளவிலான உயிர் சேதங்கள் குறித்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஈராக்கு பார்ப்போமா? ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஏபில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இங்கு அமெரிக்க ராணுவ தளம் அமைந்துள்ளதால் அதுவே முக்கிய இலக்காக கருதப்படுகின்றது.
லெபனானில் நேரடியாக ஏவுகணை தாக்குதல்கள் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லப்படும். என்றாலும் போர் பதற்றம் காரணமாக அங்கும் பாதிப்புகள் உள்ளன என்றும் சொல்லப்படுகின்றது. அங்குள்ள எரிவாயு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை வாங்குவதற்கு மக்கள் அதிக அளவில் கடைகளுக்கு சென்றதால் அங்கு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் ஈரான் தனது தாக்குதல்களை அமெரிக்க தளங்கள் மற்றும் தங்களுக்கு எதிரான நாடுகளை இலக்கு வைத்து பரவலாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஒரு விதமான பதற்றம் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. இந்த தாக்குதல்களை குறித்து அல்லது வேறு ஏதேனும் நிகழ்வுகள் குறித்து நாம் அப்பப்போது சொல்லிக் கொள்ளலாம் என்றும் பார்க்கலாம். ஆம் நேர்களே, இதுவும் சற்று கொஞ்சம் அதிகமான சரியா போயிட்டு தாக்குதல்களை தொடங்கியவுடன் பஹ்ரைன் அரசு தனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஊடாக சைரன் ஒலியில போட்டிருக்கிறாங்க. தற்போதும் அமெரிக்கா தற்பொழுது தாக்குதல்களை நிறுத்தி இருக்கின்றது, ஈரானும் நிறுத்தி இருக்கின்றது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். அதாவது இந்த மீசையில மண்படாத கவரிமான் நாங்க இவ்வளவு தூரம் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு தாக்குதல் நடத்தாம போனா அமெரிக்கா சண்டியனுக்கு அது அசிங்கமா போயிரும் இல்லை, இந்தப்பா நாங்க தாக்கிப்பட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான். ஆனால் இதுல பெரிய சேதம் என்று சொல்ல போனால் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பல நாடுகளுக்கு ஈரான் ஒரு மரண அடி கொடுத்தது என்பது மிகப்பெரிய சண்டியன் என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆம் நேர்களே, இன்னும் பல செய்திகள் தேங்கி கிடக்கிறது, அவ்வப்போது வழங்குவோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் அன்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.